ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் 2025 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் அதிசயமாய் எங்களை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்தார். வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நிற்கிறோம். தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் எங்களை இம்மட்டும் நடத்தி அந்த தேவனை நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் ஆராதிக்க போகிறோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்க போகிறோம். தேவன் எங்களுக்கு செய்யாத நன்மைகளை நாங்கள் நினைக்கும் போது ஒருவேளை தேவனுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டிலே ஏதாவது நீங்கள் கேட்டு தேவன் செய்யவில்லை என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை பாதுகாப்பதற்காக ஒருவேளை அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் தராம விட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் அதை விட மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவனப்பட்டவளா இந்த ஆராதனை இதோடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டவர் தான் இந்த ஆராதனையை பொருட்படுத்த வேண்டும். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் தேவனங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படியாய் நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் வெறுமனையா இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமை நாங்கள் பெற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே ஆராதனை நீங்கள் பொறுப்படுங்கப்பா, பொறுப்படுங்க கர்த்தாவே. எங்களுக்கு இல்லை கர்த்தாவே, எங்களுக்கு இல்லை. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியா நீங்கள் ஆராதனை எழுந்தருளுங்க கர்த்தாவே. எங்களை உங்களுடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் இந்த ஆலயத்திலும் இந்த ஆராதனை நிறைவேறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு மன பாட்டை கர்த்தர் கொடுங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர் வல்லமைகளை நாங்கள் முறியடித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா விரோதமாய் எழும்புகிற எரிச்சல் நாவிகள், பொறாமைகள், வன்கண்கள், போட்டி நாவிகள் எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த ஜெப விட்டு கூட மகிமை நாளை மூடுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த கோட்டைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 2025 முழுவதும் தேவன் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை தன் தோள் மேலே போட்டு அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த நன்றியுள்ள இதயத்தோடு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை அவர் கண் முன்னாடி நிறுத்தி எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த 2025 கடைசி ஞாயிற்றுக்கிழமை சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோமே தகப்பனே. உங்களுடைய கிருபை அப்பா, உங்களுடைய கிருபை அப்பா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு சுகம் தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எவ்வளோ பலவீனங்கள் சோர்வுகள் ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய பலனை தந்து ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தீங்களே. எங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா, நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களுக்கு உணவு தந்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உறைவிடமும் உடையும் தந்தைகளை காத்து வந்தீரே நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நல்ல இருப்பிடங்களை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு வாழ தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நல்ல குடும்பத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல பிள்ளைகளை தந்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. நல்ல வாழ்க்கை துணைகளை எங்களுக்கு தந்தாரே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நீங்க நினைத்து நன்றி சொல்லும் போது தேவன் ஓ அப்பா அவருடைய இருதயம் மிகவும் களிகூறும். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. போக்குவரத்தில் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம், நாங்கள் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் வறட்சிகளை செழிப்பாய் மாற்றினாரே. எங்கள் கடன்களை நீக்கினாரே. அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷங்களை, நல்ல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அவர் தந்தாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபை கர்த்தாவே, உம்முடைய கிருபை கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவோம் கர்த்தாவே. எங்கள் தேவனாலே நாங்கள் ஒரு மதிலை நாங்கள் தாண்டுவோம் கர்த்தாவே. அவர் எங்களுக்கு மான்கால்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. எங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார் தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மானே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. பாடலை உற்சாகமாய் பாடுவோம்.
மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா பலத்தாளிடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தாளிடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா கண்மலை நீரேன் கோட்டை, நீரேன் கண்மலை நீரேன் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர், அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர், அப்பனே உம்மை துதிப்பேன், அப்பனே உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா இம்மட்டும் காத்தீர், இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்.
காத்த எபினேசர் அவர். ஹல்லேலூயா. அவர் இனிமேலும் எங்களை காக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மட்டும் நீ காத்தவர் அப்பா. 2025 முழுவதும் என்னை காத்தவர் ஆண்டவரே. இனிமேலும் என்னை காப்பீர் கர்த்தாவே. இனிமேலும் என்னை சுமப்பீர் கர்த்தாவே. இனிமேலும் நீங்கள் என்னை ஏந்துவீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். காண்களை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வெள்ளத்தால் இடைக்கட்டி வழியை செம்மையாக்கி ஆண்டவரே நாங்கள் நடக்கும் பாதைகளை அகலமாக்கினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் உடைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கேடயத்தை எங்களுக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. அப்பா அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பான்னு அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் போதுமான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன் அவர். அவர் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுறவர்களுக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை, உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை. சொல்லுங்க, நீதான் என்னுடைய கண்மலை கர்த்தாவே, நீதான் என் கோட்டை கர்த்தாவே, நீதான் என்னுடைய தஞ்சம் ஆண்டவரே. நான் நம்பி இருக்கிற கேடகம் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே. நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு நாவு போதாது கர்த்தாவே, ஒரு நாவு போதாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அப்பா, எங்களுக்காக நீங்கள் உருவாக்குகிறவர் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஆண்டு நான் டிரைவிங் லைசன்ஸுக்காக நான் கடந்து போயிருந்தேன். நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் தியரி எக்ஸாமில் போகிறேன், நான் ஒரு தரத்தில் நான் பாஸ் பண்ணாட்டி நான் அதை மேற்கொண்டு அதை நான் செய்யவே மாட்டேன் என்று நான் ஜெபித்து விட்டு கடந்து போனேன். உங்களுக்கு தெரியும், நான் நெதர்லாந்தில் தான் அந்த எக்ஸாம் எழுதினேன். நான் அந்த இடத்துல இந்த எக்ஸாம் கோலுக்குள்ளே நான் போகும்போது எல்லா நிறைய பேர் அதில் வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்னுடைய எக்ஸாம் டைம் வந்தது. எக்ஸாம் கோல் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோரிங் ஆகிட்டு. நெதர்லாந்தில் அப்படி நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. எப்போயாவது ஒரு வாட்டி அப்படி நடக்கலாம். நான் உள்ளே போகும்போது எல்லாம் ஸ்டோரிங், எல்லா பிள்ளைகளும் வெளியே காத்திருந்தார்கள். என்னுடைய அந்த எக்ஸாம் நேரம் வந்தபோது பாஸ்டர் போய் உள்ளே கேட்டார்கள், இந்த டைமில் அவங்க எக்ஸாம் வந்து ஹோல் ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. என்னை மட்டும் உள்ளே அலோட் பண்ணினாங்க. நான் உள்ளே கடந்து போனேன். யாருமே இல்லை. அந்த எக்ஸாமினேட்டரும் நானும் மாத்திரம் அந்த கோளுக்குள்ளே இருந்து அவர் சொன்னாங்க எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுண்டு. நான் எக்ஸாம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு கேள்வி நான் ஃபெயில் பண்ணியிருந்தால் அந்த எக்ஸாமில் நிச்சயமாக நான் ஃபெயில் பண்ணியிருப்பேன். எனக்கு விளங்கையில். ஆனால் சுற்றி பார்த்தேன், பக்கத்தில் யாருமே இல்லை. நான் அந்த எக்ஸாமினேட்டரை கை ஊற்றி கூப்பிட்டேன். அவள் வந்தாங்க. நான் கேட்டேன், இந்த எக்ஸாம் என்ன, இந்த கேள்வி கொஞ்சம் பிள்ளையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நெதர்லாந்து தானே, எனக்கு புரியலை. அவங்க அதை கொஞ்சம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த கொஷனுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. நான் உடனே அதை சரியான ஆன்சரை போட்டேன். அந்த ஒரு கேள்வி நான் ஃபெயில் பண்ணியிருந்தால் நான் நிச்சயம் அந்த தியரியை நான் ஃபெயில் பண்ணி நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஒரு தரத்தில் ஃபெயில் பண்ணிட்டேன், நான் அதை மேற்கொண்டு நான் அந்த காரியத்தை நான் ஈடுபட மாட்டேன் என்று கர்த்தர் அற்புதமாக உங்களுக்கு தெரியும். அந்த ஊழியத்தின் தேவைக்காக கர்த்தர் அற்புதமாக இந்த ஆண்டு டிரைவிங் லைசன்ஸ் தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்களுக்காக அவர் சூழ்நிலையே மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த நல்ல தேவனை நாங்கள் பாட போகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. ஹல்லேலூயா. இதோடைய கிருபைகளை இந்த நாள் வரைக்கும் வந்து விலகாமல் காத்த அந்த கிருபையை நாங்கள் பாடுவோம். நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா.
நாங்கள் போற்றிட உங்கள் கண்களை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட உங்கள் கண்களை நீ பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இதயம் தந்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட எங்கள் கண்மலை நீ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட உங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட உங்கள் கண்மலை நீ சங்கடலை நீ பிறந்தீ செம்மையான பாதை தந்தீ எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ கொடியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ கொடியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனா சிரம் ஒன்றுமில்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் துணி போகவில்லையப்பா உங்கள் ஜீவன் எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்கள் ஜீவன் எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட உங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட உங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிட உங்கள் கண்மலை நீ எல்லாரும் கரங்களை உயர்த்தி தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீங்க பெரியவர் நீங்க உயர்ந்தவர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவரே போற்றத்தக்கவர் அவரே துணிக்கு பாத்திரராய் இருக்கிறவர் எங்களை அழைத்த தேவனாய் இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற சத்தனாய் இருக்கிறவர் சாட்சிகளாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே இந்த கடைசி ஞாயிறு இந்த வருஷத்துல கடைசி ஞாயிறுல நிற்கிறோம். கடைசி ஞாயிறுல நிற்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்தார் அதை நினைப்போம். கொஞ்ச நேரம் அவரை நினைத்து
ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தார், ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார், அதை நினைக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். 2025 கடைசி ஞாயிறில் நின்று தேவ சமூகத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, எவ்வளவு புயல் வந்தாலும் நம்மை மேற்கொள்ளாதபடி காத்தீரே, காத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, எங்களை போஷித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதுதான் உண்மையான ஆராதனையாய் இருக்கிறது. அதான் உகந்த வாசனையாய் கர்த்தரின் சமூகத்தில் எட்டுகிறதாய் இருக்கிறது, எட்டுகிறதாய் இருக்கிறது. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கண்மணி போல காத்தீங்கப்பா. பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பது தந்து எல்லா காரியங்களை செவைப்படுத்தினீங்க, நடத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2025 ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க மாறுதலாய் முடித்து வைத்தீங்க. எல்லா காரியத்திலும் முன் சென்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகம் தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை நேற்ற நேரத்தில் சந்தித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். குழப்ப நேரத்தில் குழப்பங்களை அகற்றி போட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. தேவ பிள்ளைகள் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களால் தேவ சமூகத்திலும் தேவ ஆதி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நடக்கும் போது, இருக்கும் போது, படுக்கும் போது, வேலை செய்யும் போது, வேலைகளை காரியங்களை செய்யும் போது, அங்கங்கு எங்கு செல்லுகிறோமோ அதற்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் தான் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். எங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தேவைகளை எல்லாம் ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்தில் எத்தனை பேர்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்குமோ தெரியல. ஆனால் நமக்கு தேவ சமூகத்தில் நாம் கூடியிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் இந்த நாளை ஏற்படுத்தினார், இந்த நேரத்தை ஏற்படுத்தினார். அந்த காரியத்தில் எங்கள் மேல வைத்த கிருபையினால் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் எங்களை அழைத்தார், எங்களை அபிஷேகம் பண்ணினார், எங்களை விடுதலை ஆக்கினார். இந்த இடத்துல நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்ப பார்க்கிறவர்களை நம்ம எப்ப பார்ப்போமோ, எப்படி பார்ப்போமோ தெரியல. ஆனால் தேவனுக்குள் எப்பொழுதும் நம் சகோதர சகோதரிகளால் ஆண்டவருக்கு அந்த ஒரு மனதோடு நாம் எப்பொழுதும் துதிக்கிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் தேவன் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது. அதை நாங்கள் மறந்து கொள்ளக்கூடாது. சகோதரர்களாய் சகோதரிகளாய் காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தரின் காரியத்தில் தீவிரிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்தும் போது ஒரு நாள் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீ யாருப்படி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதை நன்றி சொல்ல 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 சத்துருகள் முறியடிந்து ஓடி போவார்கள். அவர்கள் முதுகை காட்டி ஓடத்தக்கதாக கர்த்தர் மாற்றிவிடுவார், மாற்றிவிடுவார். நீ எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு நன்றியோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நீ செயல்படுவாய் என்றால் எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர்
மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். உம்மையே நோக்கி பார்க்க இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம் சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம் சித்தத்தின்படி நடக்கவும் ஆண்டவரே நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம் வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். எல்லாரும் வார்த்தைக்காக, தேவனே உம் வார்த்தைக்காக சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த அடியார்களோடு பேசுவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. பரத்தில் வந்து தேவனின் வார்த்தை வல்லமையாய் வருவதாக, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் மாறுவதாக, உழந்த எலும்புகள் உயிரடையத்தக்கதான தேவனின் வார்த்தையாய் எழும்பத்தக்கதாக, இங்கு பிரசங்கிக்கப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உம் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you today. ஆண்டவர் மாறாத எங்கள் கர்த்தராயிருக்கிறார். Our God is a God who never changes. அநேக காரியங்கள் எங்கள் மத்தியிலே மாறிக்கொண்டிருக்கிறது. There are a lot of things changing today. வெதர் சரியான குளிராய் இருந்தது. Today the weather seems to be very cold. அது மைனஸுக்கு போய்விட்டது. It has gone below the அது minus. தாங்க முடியாதபடி இருந்தது. We could not weather the weather. அது மாறிக்கொண்டே இருக்கிறது பாருங்க. It keeps changing day by day. இன்றைக்கு ஓகேயா தான் இருக்கிறது. Today it feels bit better. அதே போல நாம் இராதபடி கர்த்தரை துதிக்கிற, எப்பொழுதும் துதிக்கிற நன்றியுள்ள ஜனக்கூட்டமாக இருக்க வேண்டும். We should not be like that, like a changing day by day, but should always be praising God. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கத்தக்கதாக நாம் மாற வேண்டும். We should have the thankful heart and praise him. ஜனங்களை பார்த்தோம் என்றால் நாங்கள் கர்த்தருக்காக ஓட முடியாதபடி அது தடை கற்களாயிருக்கும். If you look into the people, then it will stop you from running to the God. மனிதரின் சொல்களை கேட்டோம் என்றால் கர்த்தருக்காக ஓடுகிற அந்த வேகம் குறைந்து போய்விடும். If you listen to the words of the worldly people, then the speed to run for the God will go low. தேவனின் வார்த்தையை நாம் கேட்டு தியானித்து காரியங்களை செய்வோம் என்றால் கழுகை போல சட்டைகளை உன்னதத்துக்கு அடித்து ஏறத்தக்கதான பலத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். When you listen to the word of the Lord and do things, then God will give you the strength as an eagle and climb you up. போன ஞாயிறு ஆண்டவர் கிருபையினால் பெரிய காரியத்தை செய்தார். The last Sunday, it was a very blessed day because of his glory. கிறிஸ்துமஸ் ஆராதனையை தேவனை அறியாத ஜனத்தோடு நாம் கொண்டாட கர்த்தர் உதவி செய்தார். God was so gracious and gave us an opportunity to celebrate the Christmas function with all the non-believers. இந்த ஊழியத்தின் பாதையில அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது பெரிய காரியமாய் தோன்றுகிறது. In the path of our ministry, that the last event, the Sunday event, was a very life-changing one. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், Why we say this today? சபை எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். All the church members gathered and united in one goal. அந்த சுவிசேஷத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்பதில் அந்த ஃபோக்கஸ் எல்லாரிலும் இருந்ததை கண்டேன். We saw that there was only one focus, that we need to convey the gospel to all the unbelievers. இது சரியில்லை என்று ஒரு ஆள் சொன்னால் அதை மாற்றத்தக்கதான மன பண்பாடு இருந்ததை கண்டேன்.
When one person says this is we can do the other way around, that the person was eager to change. அது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று வாதாடினதை நான் காணவே இல்லை. We never saw people arguing for things, doing things according to their own அப்போ wish. ஆண்டவர் எங்களில் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. There is no doubt that God has a very big plan for us. இப்படியே நாம் செயல்பட்டோம் என்றால் தேவனின் வல்லமையை ஜனங்களுக்கு காண்பிக்கத்தக்கதான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுவோம். If you continue doing like this, God will definitely use us. எல்லாம் தேவனின் நாமம் மகிமைப்படத்தக்கதாகத்தான் காரியங்களை செய்ய வேண்டும். We only should do things to praise the Lord. எங்களை உயர்த்தவோ, எங்கள் சபையை உயர்த்தவோ, சபை ஜனங்களை உயர்த்தவோ அல்ல, எங்களை உருவாக்கின தேவனை உயர்த்தவே அந்த காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட்டோம். We were only doing things to not praise us and praise the church members, but only to the name of the Lord. ஃபேமிலியை உயர்த்தவோ, பிள்ளைகளை உயர்த்தவோ, மனைவியை உயர்த்தவோ நாம் செயல்படாதபடி ஜாக்கிரதையாய் அந்த திட்டம் பண்ணி செயல்பட்டதை நான் கண்டேன். We were so conscious and we never lifted the individual person or the kids or the wife. We were only focused on the God. அவன் யாக்கே கையை தட்டுறான் பாருங்க. அப்போ தேவன் செயல் இருக்கிறது என்று அர்த்தம். We see here Jack is clapping, so we understand there is God's will. பாருங்க, அது சொல்லி முடிந்தோன கையை தட்டுறான்டா எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். See how God is creating things in us, that He is clapping on the right moment. பெரியவர்களை கையை தட்டல பாருங்க. அவன் புரியாதவன், தெரியாதவன் என்று நாம் நினைக்கிற போது அவன் கையை தட்டுறான்டா. தேவனின் செயலாய்த்தான் இருக்கு. It is here the God's will. தேவனின் செயலாய்த்தான் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருந்தது அந்த ஞாயிறுல. We could understand what happened in the last was is a God's plan. பாருங்க, எல்லாம் பயங்கர பக்கா திட்டம் போட்டு செய்த மாதிரி இருந்தது பாருங்க. It was all looked like a very pre-planned and practiced one. அந்த ஒரு ஐக்கியம், அந்த குடும்பத்தின் ஐக்கியம் இருந்தது பாருங்க. We saw a family and fellowship among us. அதான் அந்த அப்போஸ்தல காலத்துல 120 பேர் கூடி இருந்த அடையில என்ன இருந்தது? ஒரு மனப்பாடு, ஒரே நோக்கம் இருந்தது. When the apostles or 120 people all gathered in one place where we saw the unitedness. அப்போ இந்த சபையில அப்படியான காரியம் இவ்வளவு காலம் செய்தது விட ஆண்டவர் இந்த காரியத்துல கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார். Whatever happened in all these years, this year it was a great change. அப்போ நாங்கள் வளர வளர காரியங்களை செய்ய செய்ய அந்த மாற்றங்கள், அந்த ஒருமனப்பாடு இல்லாத மாற்றங்களை நாம் தகர்க்க வேண்டும். When we do things a lot, then whatever the problem that is problematic will be changed. அப்போ நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வளர வளர காரியங்களை செய்ய செய்ய எல்லா காரியத்தையும் பொறுப்பு வர அங்கு எல்லாம் ஒரு மனம் இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும். When we do things very cautiously day by day, then there will be unitedness. எல்லாரும் சொன்னாங்க பயங்கரமா தான் செய்திருக்கிறீர்கள். Every people were telling that it was very great. எல்லாம் அந்த டைமுக்கு எல்லாம் அந்த ஆர்டர் படி செய்திருக்கிறீர்கள். We did everything on the time and by the order. ஆனால் புகழ்றவர்களும் இருக்கிறார்கள், எதிரான கிரியைகளை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், காண்பிக்கிறார்கள். There were also people who praised us and also people who complained. நாம் கர்த்தரை பார்க்கிறவர்களாய் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். We were only looking on the God and doing things. ஆண்டவரை பார்க்கும்போது நம்மை எதிர்க்கிறவர்கள் அவர்கள் இல்லாமல் தான் போவார்கள். When you look upon the Lord, the person who will be against us will be away. வார்த்தையினாலும் செயலினாலும் செயல்பாடுகளினாலும் எங்களை எதிர்க்கிறவர்கள் ஆண்டவரை நாம் சோத்தரிக்கும் போது காணாமல் போய்விடுவார்கள். Those who be standing against us by words, by actions, when we praise God, they will be gone. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். Our God is a good God. பாருங்க, எல்லா டிராமாவும், எல்லா சாங்ஸும், எல்லா நடனங்களும் ஆண்டவர் அந்த விளையாட்டு அது ஃபேமஸாக மாறிவிட்டது. அதெல்லாம் கர்த்தர் ஆர்டர் பண்ணினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். All the dance and the songs and the skit and also the game was very nice. It was all by the will of God. எல்லாம் தேவனின் திட்டம் தான். It was all a God's plan. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் ஆண்டவரின் பிளான் தான். We trust that everything is in God's plan. நாங்கள் பிளான் போட்ட சில வேளை பிழைக்கிறதா இருக்கிறது, ஆனால் தேவன் பிளான் போட்டால் அது நேர்த்தியாய் மேன்மையாய் தான் முடிந்ததாய் இருக்கிறது.
Our plans may fail, but when God makes a plan, that will never fail and it will be perfect. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படட்டும். Praise the Lord. சகோதரன் நல்லா செய்தார் பாருங்க. அந்த எல்லாத்தையும் சொல்லி செய்து அதை நடத்தின விதம் வித்தியாசமாயிருக்கிறது. The brother did a very good job in hosting everything in order. அதில் இன்னும் முன்னேறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். God will please us or give us the grace to do better day by day. ஒவ்வொருவரும் எவ்வளவு பாடுபட்டார்களோ எவ்வளவு காரியங்களை செய்தார்களோ நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். Each and every person who contributed will be blessed by the God. அங்கு அடுக்கிறதும் அங்கு சுமக்கிறதும் தூக்குறதும் எல்லாத்தையும் ஒழுங்காய் செய்தீர்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். We praise the Lord for each and everybody who did all the works on that day. ஒவ்வொரு காரியங்களை உங்களுடைய அலுவலை போல உங்கள் காரியங்களை போல தீவிரித்து செய்தீர்கள். Each and everybody did it very dreadfully as if it's your own work. அதான் ஆண்டவரின் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற காரியமாய் இருக்கிறது. ஆண்டவரின் காரியமாய் செயல்படுகிறதாய் இருக்கிறது. Those are the things that God does that when you are in unity. சில சபை சொல்லுவார்கள் எல்லா சபைகளை சேர்த்து செய்வார்கள். அப்படி நாம் செய்யாதபடி யார் ரட்சிக்கப்படலையோ கர்த்தரை ஆண்டவரை அறியாதவர்களோ அவர்களை கூப்பிட்டு செய்கிறது தான் ஒரு சலஞ்சாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு அந்த காரியமாய் இருக்கிறது. பெரிய இது சலஞ்சாய் இருக்கிறது. Unlike other churches, when they all gathered all the Christians in one place and they do, but we did gather all the unbelievers and that was a very big challenge for us. அப்பதான் நமக்கு இன்னும் போராட்டங்கள் அநேகமாயிருக்கு. That's when there were a lot of obstacles for us. ஆனால் கர்த்தர் இருக்கும்போது அதை நாம் மேற்கொள்வோம். When God is there, we can overcome those. சத்துருக்களை முறியடிப்போம். We can defeat our enemy. கோலியாத்தை அப்படியே விழுத்தி போடுவோம். We can defeat the Goliath. தேவனின் நாமம் மகிமைப்படட்டும். Praise to the God. பாருங்க, 31வது டிசம்பர்ல On the day 31st of December, நாங்கள் அந்த நைட் பிரேயர் க்ரோஸ் நைட்ல நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், தேவனின் வார்த்தைகளை கேட்போம். on the crossover service, we will praise and listen to the word of the Lord. 31வது டிசம்பர் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல. On the 31st of December, we will start the worship by 10:30 சபை p.m. இந்த நெதர்லாந்து சபைனா பூட்டிடுவாங்க. கிறிஸ்மஸ் முடிந்தோடனே எல்லா சபையும் பூட்டிடுவாங்க பாருங்க. All the churches in the Netherlands will be closed after Christmas. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. But we are not like them. தேவனை துதிக்கிறவர்களாய் தேவனின் சமூகத்தில் புதாண்டுக்கு கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். We are seen like we want to worship God and pass the day with His presence. அப்போ நாங்க 10:30க்கு இந்த மீட்டிங்கை ஆரம்பிப்போம். We will start the crossover service by 10:30 p.m. கேள்விப்படுகிறவர்கள் சபைக்கு போகாதவர்கள் எங்களோடு கலந்து கொள்ளலாம். Those who are listening to this who wants to join us, please be welcomed. தேவனின் நாமம் மகிமைப்படட்டும். Let our glory to the God. சரி, இப்பொழுது செய்திக்கு கடந்து போவோம். Let's move on to the message for today. 1 பேதுரு 1 Peter 2வது அதிகாரம் chapter 2 25வது வசனம். verse 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். For ye were as sheep going astray, but are now returned unto the shepherd and bishop of your souls. சிதறுண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். For ye were as going sheep astray. இது என்ன அர்த்தம் என்றால், அங்காங்கு சிதறிக் கொண்டு இருந்த உங்களை தேவன் சமூகத்தில் ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். The meaning of this is, when you are away, lot of people that were scattered, God gathered all of them in one place. தேவனின் பார்வைக்கு அடங்கி இருக்கிறவர்களாய் உங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற ஆடுகளைப் போல ஆண்டவர் ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். God gathered all of us today on His eyesight. தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல ஒரு சில காலத்தில் நாம் இருந்து செயல்பட்டிருக்கலாம். Once upon a time we were living that we know the God, but we were living as a normal person. உண்மையான தேவனை அறியாதபடி நாம் இருளில் இருந்திருக்கலாம். We were living in darkness without acknowledging the true God. ஆனால் தேவனோ உங்களை முன் குறித்து ஆண்டவர் ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். But our God chose us and called us and gathered here. தேவன் நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார்.
God was a great shepherd and led us so far. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிற ஜனம் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். We should be now thinking that how great a God that we are worshipping. கர்த்தரின் பாதை பல பாதையாயிருக்கிறது. God's plan is vast. நம்முடைய பாதை அழிவை நோக்கி கொண்டு போகிறது. But our plans are only going to the loss. ஆனால் தேவனின் பாதையோ பரலோகத்துக்கு நேராக கூட்டிக் கொண்டு செல்லுகிறதாய் காணப்படுகிறது. But our God's plan will only lead us to the heaven. அப்போ சிதறுண்டவர்களாய் நாம் இருந்தோம். ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவரின் சமூகத்தில் ஒரே குடும்பமாய் தேவனின் கண்காணிப்போடு இருக்கிறது எவ்வளவு பாக்கியமாய் இருக்கிறது. How happy and unlucky we are that once we were astray, but now all have gathered in His presence. தேவனின் பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know what's the God's plan. தேவனின் நினைவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should know what is His thoughts. தேவனின் திட்டத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் அந்த காரியத்தில் வெற்றியுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக கர்த்தரின் துணை இருக்கு. Only when you understand what is His decision, then only we can live His life. அதான் எசேயா 55வது அதிகாரத்தில் In Isaiah chapter 55, 8வது வசனம். chapter 55 verse 8. உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, said the Lord. நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. For my thoughts are not your thoughts. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். Neither are your ways my ways, said the Lord. ஒரு வழி அல்ல, வழிகள் என்று சொல்லப்படுகிறது. It says not a single way but multiple ways. அப்போ கர்த்தரை அறியும் பல்வேறு வழிகள் இருக்கிறது என்று அர்த்தம். It is understood that when you know God there are a lot of ways. அந்த பல்வேறு வழிகளை நாம் அறிந்து செயல்பட்டு நடக்க வேண்டும். All the multiple ways we should understand and act upon it. அப்போ எங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? Like how our prayer should be here. சங்கீதம் 25வது சங்கீதம் In Psalms chapter 25, 4வது வசனம். chapter 25 verse 4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். Show me thy ways, O Lord, teach me thy paths. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். Show me thy ways, O Lord. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். Teach me thy paths. என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் இருக்கணும். We should be praying like this every day. அப்போ தேவனின் வழியில் நடந்தோம் என்றால் சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ளுவோம். Only when you live in the ways of the Lord then we can defeat the enemy's plan. நான் சொன்னேன், பல்வேறு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has multiple paths and ways for us. அந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We should know what these ways are. அந்த தெரிந்து கொண்ட வழியை புரிந்து அதில் நடக்க வேண்டும். With the path that God chose us, we should understand and live accordingly. சில வழிகளை நாம் பார்ப்போம். Some ways we will see. ஆதியாகமம் In Genesis 24வது அதிகாரம். chapter 24. இப்ப ஜனங்கள் கேட்பார்கள், சில பேர் கேட்பாங்க, இந்த பிரசங்கத்தையே இப்ப மொழிபெயர்க்கிறவர்களுக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்டீங்களா, இல்ல வாசிக்கிறவர்களுக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்டீங்களா, எல்லாம் திடீரென்று செய்தார்களே என்று கேட்கலாம். ஆனால் தேவன் அப்படி காரியங்களை செய்யவில்லை. அவர் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் திடீரென்று மொழிபெயர்க்கிறார்கள், வாசிக்கிறார்கள். Some people may ask that, as if, have you already given this message, is it scripted? But it's not like that. Only what the word that God has put, that has been interpreted lively. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனம். Genesis chapter 24 verse 48. தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். And I bowed down my head and worshipped the Lord, and blessed the Lord God of my master Abraham, which has led me in the right way to take my master's brother's daughter unto his son.
என்னை எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஆபிரகாமின் வேலைக்காரன் சொல்லுகிறான். He says, I worship the Lord and blessed the Lord of my master Abraham. அவர் ஏன் அவரை ஸ்தோத்தரிக்கிறான் என்றால் தேவன் நேர்வழியாய் அவனை நடத்தினார். Why he is praising God? It's because God led him on the way straight. அப்போ ஆண்டவர் நேர்வழியாய் நடத்தினா எல்லாம் ஒழுங்காய்த்தான் இருக்கும். When God leads you in a right way, then everything will be in place. அது சுத்தி வராது. நேர்வழியாய் நடத்தும் போது ஒரு பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் அவனை நடத்தினார். It will not be as a roundabout, it will be on the right way, then that will be God's plan. அதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் என்னை நேர்வழியாய் நடத்தினார் என்பதாக. He says, the God of Abraham had led me in the right way. இப்போ வாலிபர்கள் எல்லாம் ஸ்பீடாய் நடக்கணும் அவர்களின் விருப்பத்தின்படி. Now the youth is thinking that everything should happen right away and as per their own will. அப்போ திருமணம் எல்லாம் அவர்களின் சத்தத்தின்படிதான் செய்யணும் என்று அவர்கள் தீவிரிப்பார்கள். They will be so keen that even the marriage should be as their own will. தேவனின் திட்டத்தை தேவனின் நேர்வழியை அவர்கள் அறியாதபடி அவர்களின் வழியிலே நடந்து சென்று கடைசியில போராட்டத்திலே மாட்டிக்கொள்வார்கள். Without understanding the God's plan, they think then they take decisions and end up in problems. தேவன் நேர்வழியாய் நடத்தினா அது எல்லாம் சக்சஸ் ஆய் நடக்கத்தக்கதாக எல்லாம் ஒழுங்காய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். When God leads you in the right way, then everything will be a success and there will be no problems in your life. அதான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நேர்வழியை விரும்ப வேண்டும். That's why we say all the children of God should only seek the right way of God. அப்போ அந்த நேர்வழியை புரியணும் என்றா நீ தேவன் சமூகத்தில காத்திருக்க வேண்டும். If you want to understand what is the right way, then you should be waiting on the presence of the Lord. அப்போ காத்திருந்தா தான் அந்த நேர்வழியை தேவன் நமக்காக உருவாக்குவார். Only when you wait upon the Lord, God will create the right way for you. இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. It is told whatever is not there, God will create it for you. அப்போ நேர்வழியை தேவன் அமைத்து உருவாக்குவார் உனக்காகவே. The God will create the right way just for you. அது புரிந்து கொள்ளாத ஜனம் எல்லாம் சீக்கிரமாய் எல்லாம் சடதடண்டு செயல்படணும் என்று அவர்கள் தீவிரிக்கிற கூட்டமாய் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். There are people that who does not understand, they wanted things right away and they are so keen and ending in problems. தேவனின் சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்திருக்கணும். Each and every presence, children of God should wait on the presence. தேவனின் அநேக வழிகளை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். We should understand all the ways of the Lord and act upon it. அப்போதான் எல்லாம் ஒழுங்காய் நடக்கும். Only then all the things will happen at the right தேவனின் திட்டம் நடக்கும். Only God's plan then will happen. தேவனின் காரியம் நேர்த்தியாய் அந்த நேரத்தில் நடந்து முடியும். All the things will happen perfectly on its time. இரண்டாவது வழி. The second time. இரண்டாவது வழி way. The second way. ஆதியாகமம். In Genesis. 45வது அதிகாரம். In chapter 45. 7வது வசனம். Verse 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். And God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by a great deliverance. தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று யோசேப்பு இந்த காரியத்தில் சகோதரர் முன்பாக சொல்லுகிறார். Joseph is telling to his brothers, "And God sent me before you to preserve your posterity." அவனின் வாழ்க்கையை பார்க்கும்போது, when you look into the life of Joseph, அவன் விரும்பினது போல அவனை அனுப்பி வைக்கவில்லை சகோதரர்கள் குடும்பங்கள். that their brothers and the family did not send him as his own will. அவன் விருப்பப்படாத சூழ்நிலையில அவனை கையும் காலும் கட்டி ஒரு அடிமையை போல அங்கு அனுப்பினார்கள். They tied his hands and legs and sent him as a slave. ஆனால் தேவனின் திட்டம் அவன் மேல் இருந்தது.
But God's plan was upon him. அவன் விருப்பப்படாத அந்த சூழ்நிலையில அந்த வழியில ஆண்டவர் நடத்தினார் அவனை. He was led by the God, the situation that he never wishes for. அதான் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் தேவன். That's why he's telling, God sent me before you. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். How much he must have அந்த struggled. வழியிலே கானான் தேசத்தில இருந்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிற அந்த சூழ்நிலையில அவன் அந்நியனாய் ஒரு பரதேசியாய் அங்கு கொண்டு போகப்படுகிறான் பாருங்க. In the days that he moved from Canaan to the Egypt, he was as a slave, was struggling a lot. அவனுக்கு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில அந்த பாதையில அவன் நடத்தப்படுகிறான். He never understand what things are going around, and he was led on this path. அது கடினமான பாதையில அவன் நடத்தப்படுகிறான். It was a painful path and he was led into it. அங்கு அடிமையாய் அங்கு விற்கப்படுகிறான். He was sold as a slave. வேலைக்காரனாய் காணப்படுகிறான். He was seen as a servant. ஜெயிலுக்கு அடைக்கப்படுகிறான். He was even in the prison. எல்லாமே அவன் விரும்பாத பாதையில தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். All the ways that he never wished for, God led him into. சில வேளையில நாம் கஷ்ட பாதையில நடந்தால் ஒன்றுமே புரிந்து கொள்ளாதபடி இருப்போம். Sometime when we are in a path of struggle, then we don't understand what is happening. ஏன் ஆண்டவரே இந்த காரியத்துல நடக்கிறது என்று நினைப்போம். We may even think, why God this kind of a problem in my life? அது புரிந்து கொள்ள முடியாதபடி நாம் குழம்பி போயிருப்போம். We were so confused sometimes that why this is all the problem. யோசேப்பை போல குழம்பின சூழ்நிலையில் அந்த பாதையில நடந்து போய் கொண்டிருப்போம். We might be in the same situation of Joseph, like a similar confused path. ஆனால் தேவன் அந்த வழியாய் உன்னை நடத்துகிறார். But our God is the one who is leading you into this path. ஆனா அந்த கடைசியில ஆண்டவர் விளங்கத்தக்கதாக, ஆண்டவரை புரியத்தக்கதாக ஒரு வார்த்தை வரும், தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக அனுப்பினார் என்பதாக. But at last, as an understanding word that would comes from God, that God sent you before that. தேவனே என்னை இந்த பாதையில என்னை உருவாக்கினார், அவரின் திட்டத்தின்படி என்னை உருவாக்கினார் என்ற ஒரு வார்த்தை அந்த கடைசியில வரும். At last we'll understand God led me into this path to change me things in my life. கடினமான பாதை, விரும்ப முடியாத பாதை, தேவன் நடத்தி வருவார் ஒரு காலத்துல. It is a very struggling path and a challenging path, but God led you into it. அது உங்களை படிப்பிக்க, பயிற்சிக்க, அதை முன்னேறி கொள்ளத்தக்கதாக ஒரு நன்மைக்கான வழியாய் அது மாற்றத்தக்கதாக தேவன் நடத்தி வருவார். God will change the situation as if you learn from it, you outgrow it, and you become more strengthened and in the God. ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். In all the situations that we should only be praising the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும்போது தேவனின் வழியை அறிந்து ஆண்டவருக்கு கடைசியாக ஸ்தோத்திரம் பண்ணுவாய். When you praise the Lord and worship the Lord, at last that will be a praising situation in your life. ஆண்டவர் உயர்த்துகிறதை ஜனங்கள் காண்பார்கள். When God lifts you up, all the people will see. உன்னை உயர்த்துகிறது, உன் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை கர்த்தர் செய்கிற அந்த வழியை ஜனங்கள் கண்டு அங்கு திகைப்பார்கள். When God lifts you up and he's uplifting you, every people will be amazed. இந்த சூழ்நிலையில நடந்து கொண்டிருந்தால் தேவனை ஸ்தோத்தரி. If you are in this kind of a situation, thank God. கடினமான பாதை, விரும்ப முடியாத பாதையிலே நீ நடத்தப்படுகிறாய் என்றால் தேவனை ஸ்தோத்தரி. If you are led in a troublesome path and that you don't wish for in this situation, praise the Lord. அப்போ தேவன் என்னை இந்த வழியாய் நடத்தினது நன்மைக்கே என்று சொல்லத்தக்கதாக ஒரு காலத்தில் ஆண்டவர் நடத்துவார், புரிய வைப்பார். One day the day will come that when you will praise the God that God brought you in all those ways. அப்போ இரண்டாவது கடினமான பாதை, விரும்ப முடியாத பாதையில தேவன் நடத்துவார். Second way was a very troublesome path that God will lead you into. நேர் வழியாய் முதலாவது. First thing was on the right way. இரண்டாவது கடினமான கட்டாயப்படுத்தி அனுப்பப்பட்ட பாதையாய் இருக்கிறது. Second one was a troublesome path which is on by force. நீ விரும்பப்படாத பாதையாய் இருக்கிறது. That is not of your own wish. மூன்றாவதாக Thirdly, 2 சாமுவேல்
2 Samuel, 7வது அதிகாரம் 7th chapter, 8 9 வாசியுங்கள். verse 8 and 9. சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8 9 இருக்கா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். Now therefore so shalt thou say unto my servant David, Thus saith the Lord of hosts, I took thee from the sheepcote, from following the sheep, to be ruler over my people, over Israel. And I was with thee whithersoever thou wentest, and have cut off all thine enemies out of thy sight, and have made thee a great name, like unto the name of the great men that are in the earth. பாருங்க, இது மூன்றாவது வழி, சந்தர்ப்பத்தினால் ஏற்படும் வழி. Now this is the third way out of your own situation. இப்போ பாருங்க, சங்கீதக்காரன் அங்கு அவன் மேய்க்கிற மந்தையை மேய்க்கிறவனாய் இருந்தான். Now we see the David is as a shepherd. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose David. அவன் மந்தைக்கு பின்னாக முன்னாக அவன் மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். He was seen as taking care of all the sheep. குடும்பத்தில் கடைக்குட்டியாய் இருந்தான். In the family he was the last son. இப்போ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், Now our God is saying, நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனத்துகளுக்கு அதிபதி ஆகும்படி ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். he is saying, Thus saith the Lord of hosts, I took thee from the sheepcote, from following the sheep, to be the ruler over my people, over Israel. ஆண்டவர் அப்படித்தான் எடுத்து பிரித்துக் கொள்வார். A God is a God who will do like this. நாம் நினைத்திருக்க மாட்டோம் இந்த இடத்திலே இருப்போம், தேவனை ஆராதிப்போம், ஆண்டவரின் காரியத்தை பயபக்தியோடு முழு பலத்தோடு செய்வோம் என்று நாம் சிந்தனையிலே தோன்றி இருக்காது. We may never have even thought in our thoughts that we will be in this place praising the God and ministering for him. ஆனால் தேவனின் அழைப்பு, தேவனின் அபிஷேகம் இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தினால் ஏற்படும் வழியாய் ஆண்டவர் ஏற்படுத்துவார். When you have the worship from the Lord and the calling from the God, God will lead you in this situation accordingly. ஆண்டவர் நினைப்பூட்டுவார், நீ ஆடுகளுக்கு பின்னாக நீ சென்றாய், நான் உன்னை பிரித்தெடுத்து அதிபதியாக மாற்றினேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். God will remind you that how you were behind the sheep, but now you are in such a great position. நீ போன எவ்விடத்திலும் நான் இருந்து சத்துருக்களை மேற்கொண்டேன். He says, wherever you were, I were there to protect you. அங்கு சத்துருக்களை நிர்மூலமாக்கி ஜெயம் கொண்டேன். We defeated all the enemies and gave you victory. இவன் தாவீது ஆட்டுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் பாருங்க. The David was as of following the sheep. ஒரு நாள் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறவனை தகப்பன் கூப்பிடுகிறார் பாருங்க. One day when he was as a shepherd, his father called him. இப்போ தகப்பன் சொல்லுகிறார், அங்க யுத்தத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு உணவை கொண்டே போய் குடி என்பதாக. His father is telling to all the brothers, take the food and give it to them. பாருங்க, சந்தர்ப்பத்தினால் ஏற்பட்ட வழி அவனுக்கு உருவாகிறது பாருங்க. He is being put into this situation. அங்கு தகப்பன் போய் அந்த லஞ்சோ டினரையோ சாப்பாட்டை குடு அங்க போய் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். His father is asking David to deliver the food to him, to the இப்போ brothers. பாருங்க, ஆடை மேய்த்தவனை இங்கு அழைக்கப்படுகிறது. ஆனா ஆட்டை அவன் ஒழுங்குபடுத்தாம அப்படியே விட்டு விடல, ஒருவனை அந்த பொறுப்புல ஏற்படுத்திட்டு இவன் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த யுத்த இடத்துக்கு சகோதரர்களை பார்க்கத்தக்கதாக, ராஜாவை பார்க்கத்தக்கதாக அங்கு கடந்து போகிறான். He handed over the thing of the handling the sheep to another person. He didn't leave that just like that, but he was asked to go to the battleground and meet the king and to give the food to the brothers. தேவன் வழி நடத்துகிறது வித்தியாசம் பாருங்க.
There is a great difference in how God leads us. அங்கு அவனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்குறார் பாருங்க. Our God is creating a way for him. அங்கே யுத்த இடத்துக்கு அங்கு சகோதரர்களை பார்க்க அங்கு செல்லுகிறான். He is now going to the battleground to meet his brothers. அங்கு அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. We see how brothers are so scared there. கோலியாத் என்பவன் ராட்சரன் அங்கு வந்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். There was a man called Goliath who was there, and all were very fearful. தேவ ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தாவீதை ஆண்டவர் அந்த இடத்துல நிறுத்துகிறார். In a situation where all the people are so scared, God is bringing David over there. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதை பார்க்கிறோம் பாருங்க. The man of David who was filled by the Holy Spirit is now seeing the situation. அங்கு அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் பலத்தவனாய் சிறியவனாய் இருந்தாலும் தேவனின் அபிஷேகத்தில் நிறைந்து இருக்கிறவன் பயப்படவில்லை அந்த கோலியாத்தை பார்த்து. Even though all the people were very fearful, he, the very small person, was filled with the Holy Spirit, but he was not scared to see Goliath. ஆண்டவர் உயர்த்தும் நேரம் அவன் சமூகத்துல வந்துட்டு. The situation that God wants to lift him up is right before him. அவனை காண்பிக்கிற நேரம் அந்த இடத்துல காணப்பட தக்கதாக தேவன் திட்டம் பண்ணி விட்டார். There is a situation God planned for him to have David revealed to everybody. அந்த நேரத்தில் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்பட்டு எல்லா வீரர்களும் அங்கு கலங்கி இருக்கிற நேரத்தில் அவன் கோலியாத்தை மேற்கொள்கிறான் பாருங்க. When all the Israelite people are so scared of Goliath, now David is going to defeat him. அந்த கோலியாத்தின் தலையை வெட்டி கொண்டு வருகிறான். அந்த சிறுவனாய் இருந்த தாவீது தேவன் அழைத்த நோக்கத்தை அங்கு நிறைவேற்றுகிறான் பாருங்க. The small person David is now doing the things according to the God and defeated the Goliath. அப்படி அந்த காரியம் சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதான வழியை தேவன் ஏற்படுத்துவார். That kind of a situation to overcome the enemies, God will create it for us. பிரபு தாவீது மேன்மையாய் அங்கு மாற்றப்படுகிறான். Then we see David is being appraised. சவுலுக்கு மேலாக ஜனங்கள் அவனை உயர்த்தி விட்டார்கள். All the people lift him up more than the Saul. கோலியாத்தை வென்று விட்டான் என்பதை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் கேள்விப்படுகிறார்கள். All the people of Israelites are now hearing the word of God, David, that he defeated the Goliath. இப்போ பாருங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பாட ஆரம்பித்து விட்டார்கள். People started singing that Saul killed 1000 people, but David killed 16,000. தேவன் உயர்த்த நினைத்தால் அந்த நேரத்தை அந்த பாதையிலே ஆண்டவர் உயர்த்த அழைப்பார். When God thoughts are planned to lift you up, then he will do at the right time. அமெரிக்காவில ஒரு பிரீச்சர் இருந்தா பாருங்க, இருக்கிறார் பையன். There is a preacher in America. அவரை போல பிரசங்கிக்கிறது யாராலும் கூடாது. No one can preach like him. அப்படி ஆவியிலே நிறைந்து தேவ வசனத்தை பேசுகிறதுல அவர் திறமை பெற்றவராயிருந்தார். He is very well versed to preach in the word of the Lord. D.D. Jakes என்று அழைக்கப்படுகிறவர். He is called D.D. Jakes. நீங்கள் அவரை கேள்விப்பட்டிருக்கலாம். You might have known him. அவர் அந்த ஆப்பிரிக்கா இனத்தின் அடியில் வந்தவர். He is from the bottom of Africa. அவர் அமெரிக்காவிலே ஒரு சிறு சபையை ஆரம்பித்திருக்கிறார் அன்று. He started a very small church once upon a time. அவரை அறியவில்லை ஜனங்கள். Lot of people did not know him. ஆனால் அவரை போல பிரசங்கிக்கிற பிரசங்கி இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில அந்த ஸ்டார்ட்ல அந்த பிரீச்சரை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. Today there is no one to preach like him, but on the beginning no one knew him. ஒரு சின்ன சபை. There is a very small church. அவரை ஒரு இடத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் பிரீச் பண்ணத்தக்கதாக. He was being invited to preach in one of the church. ஒரு சர்ச்சில் பிரீச் பண்ண அந்த சர்ச்சில் அவர்கள் அந்த அமெரிக்காவில அந்த ஒளிபரப்பை பண்ணுகிற அமெரிக்காவுக்கு மாத்திரம் ஒளிபரப்பை பண்ணுகிற கூட்டமாக இருந்தார்கள். They invited him to a church in America and invited all the people from America only. இல்லை சபையை கூப்பிட்டார்கள். அந்த பிரீச் பண்றத அவர்கள் அமெரிக்கா முழுவதும் டெலிவிஷன் மூலமாய் அவர்கள் பரப்புகிறவர்களாயிருந்தார்கள். They broadcasted the news and they invite all across America about this preacher who is going to preach that day. பாருங்க, D.D. Jakes பிரீச் பண்ணி இருக்கிறார் பாருங்க அந்த சபையில.
On that day, on that church, the TV Jack preached. அங்கு பாருங்க அவர் நேரமாய் பிரீச் பண்ணினதை இவர்கள் 20 நிமிஷம் எடுத்து அந்த பிரீச்சிங்கை சேனல்ல போட்டிருக்கிறார்கள். லோக்கல் சேனல்ல அந்த பிரீச்சிங்கை 20 நிமிஷம் கட் பண்ணி போட்டிருக்கிறார்கள். And all together, the ceremony was cut into 20 minutes and broadcasted on the television. இந்த நாள்ல TBN என்ற ஒரு பெரிய சேனல் இருந்திருக்கிறது. Once upon a time, there is a channel name called TBN. அதை பொறுப்பாளர் ஒரு நாள்ல அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கிறது. ஒரு புரோகிராமை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏலாம் போயிட்டு அவர் ரூம்ல நான் போய் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வரணும் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். The director of the channel was feeling not well, so he took a break and to his room and was wanting to take some rest. இது வேற சேனல் உள்ளவர். TBN என்ற பெரிய சேனல் 120 அந்த நாட்டுகளுக்கு செல்லு போகிற அந்த சேனலா இருக்கிறது. This is from another channel and it's not the same one, but it is telecasted in 120 countries. அவர் போய் ரூம்ல ஒரு டிவி ஆன் பண்ணி இருக்கிறார் பாருங்க. When he was about to take rest in the room, he turned on the TV. அப்போ TD ஜோசுவா ஜாக்ஸ் அங்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் பாருங்க. He was seeing the broadcasted thing of the TV Jacks. அங்கு 20 நிமிஷம் போகிற அந்த செய்தியை அவர் கேட்கும் போது அவருக்கே பேசுகிறது போல காண்பிக்கப்பட்டது. The 20-minute ceremony was like as if it was told to him. ஆனால் ஜாக்ஸை யாரும் அறிந்து கொள்ளல அந்த சூழ்நிலையில. Those days no one knew or much people did not knew about him. எங்க இருக்கிறார், எந்த சபையில இருக்கிறார், எப்படிப்பட்டவர் என்று யாருமே அறிந்திருக்காத சூழ்நிலையில TBN உருவாக்கப்பட்டவர் அங்கு பொறுப்பாளர் அந்த செய்தியை ஒரு சேனல்ல பார்க்கிறார் பாருங்க. Those days that the pastor TV Jacks was not very well known to the people, but that ceremony the person who is leading the TBN channel is looking into it. இது TBN என்ற பெரிய சேனல் பாருங்க. 120 நாடுகளுக்கு அது செல்லப்படுகிறது, ஜனங்கள் பார்க்கிற சேனலா இருந்தது. TBN was a very big channel and was telecasted in 120 countries. இப்ப TBN பொறுப்பாளர் எல்லாத்தையும் பார்த்து தனக்கு பேசின மாதிரி அந்த செய்தி அவரோடு பேசி இருக்கிறது. இவர் கேட்டிருக்கிறார், இப்படியானவர் எங்கே இருக்கிறார், இவரை தேடி கண்டுபிடியுங்கள் என்பதாக. After listening to the broadcasted channel, the 20-minute ceremony, as if it was told to him, he was so interested to find out who is that pastor. TD Jacks எங்கே இருக்கிறார், எனக்கு தெரிய வேண்டும், இப்படியான ஊழியனை கண்டுபிடியுங்கள் என்பதாக. He was passing on a search to find out who is TV Jacks and where is he from. இவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் பிடிக்க ஒரு கிழமையோ 2 கிழமையோ ஆகிவிட்டது. They started searching for him. They could not find even in 1 or 2 days. அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் இந்த பெரிய மனுஷனிடத்தில். They wanted to bring him to the director of this அவர் channel. கேட்டிருக்கிறார், நீ அரை மணித்தியாலம் இந்த செய்தியை TBNல ஒவ்வொரு கிழமையும் கொடுக்க வேண்டும், அது ஃப்ரீயாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க. He was asked by the director to give the same kind of a ceremony each and every day for the same 30 minutes. TD Jacks கிட்ட அவர் கேட்டிருக்கிறார் பாருங்க. The director is asking to TD Jacks. அப்போ அவருக்கு என்ன இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, அதை ஆமதிச்சிட்டா பாருங்க. When he got such a opportunity, he declined it. யாரும் அறிந்திருக்காத TD Jacks. When there is no people know him much. இப்போ பாருங்க, சபை 40,000க்கு மேல இருக்கிற சபையை கட்டி அவரை போல பிரீச்சரும் இல்ல, அவரை போல எழுத்தாளரும் இல்ல, அவரை போல இந்த கிறிஸ்தவ மூவிஸை உருவாக்கி எழுதுகிறவரும் இல்லாதபடி தேவன் உயர்த்தி இருக்கிறார். At this time now he has got 40,000 churches. He has become a very great members. 40,000 members in the church. சின்ன சபையா இருந்தது, இப்போ அவர் ஒரு ஃபேமஸான பிரீச்சராய் தேவன் மாற்றி இருக்கிறார். It was in a very very small church, but now he has become very famous. TD Jacksஐ தேடி பாருங்க. அவர் பிரீச்சர் பண்ணும்போது அவர் ஆவியின் ரெஸ்ட் எடுக்க மாட்டார், அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார், வார்த்தையை பேசிக்கொண்டிருப்பார். Search for him, TD Jacks. He is a person who is filled with the Holy Spirit and never takes rest.
இப்போ தாவீதை போல இந்த டிடி ஜாக்ஸை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். Like David, the person who God lifted T.D. Jakes, same way he is capable of lifting you. சந்தர்ப்பத்தினால் ஏற்படும் வழி இதுதான் தேவனின் வழி. This is kind of a situation God will lead you into, and this is one of those ways. நாலாவதாக, Fourth, யாத்ராகமம் Exodus 2வது அதிகாரம் chapter 2, 15வது வசனம். verse 15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். Now when Pharaoh heard this thing, he sought to slay Moses. But Moses fled from the face of Pharaoh and dwelt in the land of Midian, and he sat down by a well. பாருங்க, மோசேயின் வழியை பாருங்க. Now we see the ways of Moses. நெருக்கத்தின் வழியிலே தேவன் நடத்துகிறார். He was led into a very crooked situation. இப்போ பார்வோன் இவனை கொல்ல வேண்டும் என்று அவன் தேடும் போது மோசே தப்பி ஓடி வேறொரு மீதியானின் தேசத்திலே போய் தங்கி ஒரு திருவண்டையிலே உட்கார்ந்திருக்கிறான் தனிமையில. When Pharaoh wants to kill Moses, he was running away from him and ended up in Midian, and he sat down by a well. அவனை பார்க்கும்போது 40 வருஷம் திரும்பி பார்க்கும்போது அவன் பேச்சிலும் செயலிலும் வல்லவனாய், எகிப்தில் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்ட திறமைசாலியாய் அங்கு காணப்பட்டவன். When you look back on the life of Moses, he was led all the Egyptians 40 years, and he was very capable in talking, and he was into the Canaan, and now he is in a well. பாருங்க, ஒரு தேவன் திட்டம் பண்ண அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் பிரித்தெடுத்துருவார். When there is a plan by God, at the right moment God will take you out of that. பிரித்தெடுக்கும் போது அது நெருக்கத்தின் வழியாய் உங்களுக்கு தோன்றும். When God takes you out of it, it could be a tough situation. தனிமையாய் இருக்கிற வழியை போல தோன்றும். It may be a situation that you may feel lonely. அப்போ ஆண்டவரின் வழியை நீ தெரிந்து கொள்ளணும் என்றால் நீ தனிமையாய் பிரிக்கப்பட வேண்டும். If you want to know the will of God, sometimes you should be away and lonely. அது நெருக்கமாய் தான் இருக்கும். It could be a tough situation. அது தனிமையாய் தான் இருக்கும். It would be a loneliness. அங்கு தேவனை சந்திக்கிற நேரம் வந்தால் அப்படிப்பட்ட வழியை தேவன் உருவாக்குவார். If it was a situation by the God, it would be the right time for him. அவன் செயல்களில் அவன் அசைச்சா எகிப்து தேசத்தை அசையும். அப்படிப்பட்டவன் ஒரு நாள்ல தனியாய் உட்கார்ந்திருக்கிறான். When Moses was so powerful, this situation that he was sitting alone. அப்போ அங்கே 40 வருஷம் அந்த மீதியான் தேசத்திலே உலாவி மந்தையை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். He was seen as taking care of the shepherds for 40 years in the land of Midian. அப்போ ஆண்டவர் அவனுக்கு நேரிடுகிறார். Now we see, now God is encountering him. மோசே மோசே என்று அழைக்கிற தேவன் அங்கு காணப்படுகிறார். A God is calling him by his name, Moses. அப்போ எவ்வளவு காலம் ஒரு தனிமை அவனை வாட்டி இருக்கு. Now we see all these days he was lonely. அவன் எப்படி அந்த உணர்வு உணர்ந்திருப்பான் பாருங்க. How he must have felt through that days. அந்த காலத்தை போல அவனுக்கு ஒரு வேதனை இருந்திருக்காது பாருங்க. Those days there could be nothing greater than this pain. எல்லாம் இருந்தது, ஆனா இப்ப நான் தனிமையா இருக்கிறேன். He had everything in the past, but now he is alone. தனிமையா இருக்கிறேன். He is feeling alone. அப்போ தேவனை பார்க்கத்தக்கதான வழி உனக்காக உருவாக்கப்படுகிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். We should now understand that there is a way that God has created for you. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு தென்படுத்த போகிறார், காண்பிக்க போகிறார் என்று அர்த்தம். Then you should understand that the great God is now going to be revealing himself to you. உன் அழைத்த நோக்கத்தை வெளிப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். He is now going to reveal what he has in plan for you. அப்போ தேவனின் திட்டமும் வழியும் ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. That we could see a difference in how the plan and will of the God. எரேமியாவை அழைக்கும் போது When he called Jeremiah, நான் சிறு பிள்ளை ஆண்டவரே he says, I was a very small என்று person. சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். He was seen like that. அவன் கிதியோனை அழைக்கும் போது ஒளிந்து கொள்கிறான் பாருங்க. When God called Gideon, he is hiding from him. ஆனால் தேவனின் வழி இந்த காரியத்தில் அவர் விடுவதில்லை.
But God never leaves as per his plan. தேவனின் சித்தத்தின் பாதையை எப்படி அறிந்து கொள்வது? How we should understand the will of God. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். When you are standing in firm and righteous, God will be helping you. அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். We should hold on to the ways of the God. தேவனின் பாதையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How we can know the word of the Lord? முதலாவதாக First, இது கவனத்தில் கொள்ள வேண்டும். we should listen to இதை வடிவாய் கேளுங்கள். focus on this. பிலிப்பியர் 4வது அதிகாரம் Philippians chapter 4, 6வது வசனம் 7வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். in verse 6 and 7, be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God, and the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. அப்போ இதுல என்ன புரிகிறது? சமாதானத்தோடு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Now what we can understand from here, we should be peaceful and be praying to God. தேவனோடு நீங்கள் பேச வேண்டும். We should be talking to God. அப்போ தேவனின் வழியை புரிந்து கொள்வீர்கள். Then we could understand the will of God. இரண்டாவதாக Secondly, ரோமர் 8வது அதிகாரம் in Romans chapter 8, 14வது வசனம். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 8:14. Romans chapter 8 verse 14. For as many as are led by the Spirit of the Lord, they are the sons of the God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். We should be led by the Spirit of the Lord. அப்போதான் தேவனின் வழியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Only then we could know the ways of the God. தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்து தேவனின் ஆவியினால் நடத்தப்படுகிற ஜனம் தேவனின் வழியை அறிந்து கொள்ளும். When you are filled with the Holy Spirit and then you please into God, then you can understand his ways. அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும். We should be like that, each and every one. மூன்றாவதாக Thirdly, தேவன் உங்களோடு பேச வேண்டும். our God should talk to you. தேவன் தீர்க்க தரிசனமாய் தேவனின் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறவராய் காணப்பட வேண்டும். Our God is seen like through the words of the and vision, God is going to talk to us. சவுலை பவுலாய் எப்படி மாற்றினார்? தேவன் நேராய் வந்து பேசி மாற்றினார். How God changed Paul as a Saul, he came in front of him and talked to him. அப்போ தேவன் பேசுகிறவர்களாய் கேட்கப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should be seen like who God wants to talk to him and seek him. தீர்க்க தரிசனமாய் தேவன் பேசுவார் உங்களோடு. தரிசனமூடாக தேவன் பேசுவார். அங்கு பிரசங்கம் மூலமாய் தேவன் பேசுவார். வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் பேசுவார். Sometimes he talks to you as a prophecy or through some visions or through a message or in the dreams. அதை நாம் புரிந்து கொள்ளணும். We should understand it. அசட்டை பண்ணாதபடி புரிந்து கொள்ளணும். We should be cautious without neglecting the words and understand him. கடைசியாக At last, முழு விருப்பத்தோடு செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். we should be seen like we do things wholeheartedly. முன்னேறத்தக்கதான முழு விருப்பத்தோடு கர்த்தருக்காக செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should go forward with all the whole heart for the God. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22, 23, 24வது வசனத்தை வீட்டே போய் வாசியுங்கள். Go to your home and read the chapter, Acts chapter 20. கர்த்தர் இடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து You should be thankful in the presence of the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் அவர் உன் வேண்டுதல்களை கேட்டு உனக்கு அருளுவார். When you are filled with the presence of the Lord, then
your things will happen according to your wish. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் கேட்கிறவராய் அருளத்தக்கதாக தேவனாய் இருக்கிறார். Whatever you wish in your heart, a God is capable of fulfilling this. அதை கண்டதையெல்லாம் கேட்டா தர மாட்டார். If you ask whatever that is not will, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை முழங்கால்ல நின்றாலும் குத்துக்கணம் அடிச்சாலும் அங்கு பிறண்டு கிடந்தாலும் உனக்கு கிடையாது. if that is not God's will, even if you could do a somersault on his presence, it will not happen. அதான் அவர் சொல்லியிருக்கார் பிலிப்பியர் 2:13. That's what is told in Philippians chapter 2. ஒண்ட புடிச்சிட்டு ஒண்டலே நிக்கிறது சில பேர் பாருங்க. We see some people will cling on to one and will hold on to it. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். Philippians chapter 2 verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். For it is God which worketh in you both to will and to do of his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். For it is God which worketh in you both to will and to do of his good pleasure. அப்போ தேவன் சித்தத்தின்படி உருவாக்கினா உண்டாக்கினா அது நன்மையான காரியங்களை தான் இருக்கும். When God create things according to his will, it will be for your good. அப்போ தேவ பிள்ளைகள் தேவன் வழியை அறிந்து கொள்ளணும். We as the children of God should know what is his ways. கர்த்தரின் அறிவும் பல்வேறு வழிகள் உண்டு. God's ways are multiple worlds. அதை நாம் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அதில் நடக்கணும். We should know, understand and follow it. யாவரும் எழுந்த வண்ணமா. Let us all stand up. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நேரம் போறதே தெரியல. Thank you Holy Spirit of the mighty God. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பேசப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நீர் பேசுகிறவர், வழியை உண்டாக்குகிறவர். வழியை நடத்தும் போது ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் வெற்றியுள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறத்தக்கதான வழியிலே நீ நடத்துகிறவராய் இருக்கிறே கர்த்தாவே. உயர்த்த நேரம் வந்தது கர்த்தாவே. சித்தம் செய்ய எங்களை பிரித்தெடுத்த நோக்கம் வந்தது கர்த்தாவே. நீங்கள் எங்களோடு இடைப்படுகிற நேரம் வழி உண்டாகிறது கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் இடைப்படுகிறார். தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் நிறையத்தக்கதாக நடக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்தும் எல்லா தேவைகளை சந்தித்தள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வழியிலே இவர்கள் நடக்கிறார்களோ அந்த வழியிலே நீர் நடத்தி செல்லும் வழியிலே நடத்தி செல்லத்தக்கதாக ஆண்டவரை வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. உம்மை புரியவும், உம்மை கிட்டிச் சேரவும், சித்தத்தை செய்யவும் வழியிலே நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீரார். குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்துவீரார், தொடர்ந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீரார், சுகத்தினால் பலத்தினால் இடைக்கட்டுவீரார். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தருளும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே தொடர்ந்து நடத்துவீரார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பீரார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே உண்டாகும் என்று சொன்னீரே. தொடர்ந்து நடத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடுவோம், கடைசியா முடித்திடுவோம். Body
மத்தியிலே உன் வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதான வழியாய் மாறட்டும் ஆண்டவர். வார்த்தையாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண சுகமும், பரிபூரண பலமும் இறங்கி வரத்தக்கதா, சந்தோஷமும் சமாதானம் இறங்கி வரத்தக்கதா கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீங்க தான் தொடர்ந்து நடத்தணும், ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க கண்மணி போல சுமந்து காத்து வழி நடத்தும்படியார், தேவைகளை எல்லாம் கத்த சந்தித்தள்ளபடியார் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தா, தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும்படியார் ஆண்டவரே 2025 நின்று கத்தா உம் சமூகத்திலே நின்று ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதித்திருக்கிறோம். கத்தா, ஆண்டவரே புதன்கிழமை நடக்கிற அந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தருவீரா. பெரிய காரியங்களை எங்களோடு பேசுவீரா. புதிய காரியங்களை எங்களோடு இடைப்படும்படியாய் செய்யும்படியாய் நாங்கள் நிற்கிறோம். கத்தா, தொடர்ந்து நடத்துவீரா, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீரா. 10:30 துவங்கத்தக்கதா புது ஆத்துமாக்களை தரும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கத்தா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியங்களை செய்தவர்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும். நீவில நிற்கும் போது அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கு நடந்தாலும், எங்கு சென்றாலும், எங்கு போனாலும் பாதுகாப்பு அவர்களோடு இருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லுவோம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லுவோம், கர்த்தர் செய்த சகலவர்களை மறவாதே. ஆமென், ஆமென்.